வணக்கம் இசையின் உறவுகளே. ப்ரீவியஸாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஹோம் தியேட்டர் மேக்கிங் சம்மந்தமாக 2 வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஒரு ரூட் மேப்பிங், ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் அடிப்படை ரூட் மேப்பிங். அதை ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தயவுசு அதை பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு உண்டான பார்த்தா நான் ரீப்ளை பண்ணுறேன். ஒரு சில நான் ரீப்ளை பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ ப்ரீவியஸாக லாஸ்ட்டாக நம்ம எவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு ஆம்பிளிஃபை ரெடி பண்ணலாம், 5.1 எவ்வளோ ரெடி பண்ணலான்ட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் அனலைஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதில் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தேன். 6000க்குலாம் பண்ண முடியாதுன்ட்டு. அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்குறேன். இப்போ உள்ள மார்க்கெட்டிங் ரேட்டுக்கு படி நம்ம நான் அதுக்கு ரீப்ளைலாம் பண்ணியிருக்கிறேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்னென்னோ போட்டிருந்தாங்க. நான் அதுக்கு நான் ரீப்ளைலாம் கொடுத்துருக்குறேன். ஒரு சில காமெடியெலாம் பண்ணியிருந்தீங்க. ஓகே, அது இருக்கட்டும். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு உண்டான பார்த்தா நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ப்ளஸ் கெப்பாசிட்டர் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும். ஒரு ஹோம் தியேட்டர் மேக் பண்ணதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எத்தனை வாட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும் அதெல்லாம் அப்புறம், அந்த வாட்ஸ் கணக்கு எல்லாமே அது அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இந்த வாட்ஸு, ஆம்பியர் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடியெலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சின்ன ஆம்பிளிஃபையர், ஒரு பென்ட்ரைவ் போட்டு பாட்டு கேட்குறோம். அந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளேயே மேலே ஸ்பீக்கர் இருக்கும். மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பாட்டு போட்டோன்னே பென்ட்ரைவ் போட்டோடனே நமக்கு பாட்டு கேட்கும். அதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அது உள்ள 2 இன்புட் இருக்கும். படத்தை பாருங்கள். உள்ள 2 இன்புட் இருக்கும். அவுட்புட் 2 தான் இருக்கும். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், அவ்வளோதான். சாங்கு பாடம் நம்ம கேட்போம். ஆனால் இப்போ வர டிரான்ஸ்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா 3 வயர் இருக்கும். அந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா 3 வயர் இருக்கும். 3 வயர் இருக்கும், 6 வயர் இருக்கும், 8 வயர் இருக்கும். இதெல்லாம் எதுக்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரணும். நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் மேக் பண்ணி இந்த டவுட்டில் இருக்கணும். என்னடா 3 வயர் கொடுத்தது, எப்போவுமே நம்ம ப்ளஸ் மைனஸ் நான் பார்த்துருப்போம். என்ன 3 வயர் இருக்குது, இது என்ன 6 வயர் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஹோம் தியேட்டர் மேக் பண்ணால் கண்டிப்பாக இந்த 2L வயர் கண்டிப்பாக இந்த 2L கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். அப்படின்னா தான் ஒரு பக்காவான ஒரு குவாலிட்டியான சவுண்டு கேட்க முடியும். மெயினாக 100க்கு 80% எதுக்கு யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா, சப்வூஃபருக்கு கண்டிப்பாக இந்த 3, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிம்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 12 வோல்ட் வச்சு நான் சொல்கிறேன். அது சப்வூஃபருக்கு 42 வோல்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, 30 வோல்ட்லாம், அதாவது 30 வோல்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன் இந்த ஒயர் எடுக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இன்புட் உள்ளே கொடுக்குறோம். டிரான்ஸ்ஃபார்மர்ந்து வர அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 3 வயராக தான் நீங்கள் எடுக்கணும். அது 12 வோல்ட் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது நீங்கள் 30 24 இருக்கலாம், 48 இருக்கலாம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ 3 வயர் எதுக்காக அப்படின்னா, இது 0, இது 12, இது 12 அப்படி இருக்கும். சரிங்களா? 0 12 அதுதான் போடுவாங்க. அதிலே போட்டிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு சில நீங்கள் குவாலிட்டியான டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 12 0 12 போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இது ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது இது ப்ளஸ்ஸு, இது 0, இது மைனஸ். ப்ளஸ் மைனஸ் எதனால இருக்கலாம், இப்படித்தான் கொடுக்கணும். இது நமக்கு ஏசியாக தான் இருக்கும். இது ஏசி. இதை மறுபடியும் நம்ம டிசியாக மாற்றணும். அதுக்கு தான் நம்ம 2L பவர் சப்ளை போர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? 2L பவர் சப்ளை போர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பவர் சப்ளை போர்டில் உங்களுக்கு கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கும். அதை நம்ம அப்படி அடுத்த ஸ்டெப் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல ஏன் +12 0 -12 இது கிரவுண்டுப்பாங்க. அதனால நான் 0ன்னு சொல்கிறேன். ஏன் இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏன் இது ஹோம் தியேட்டருக்கு ஏன் இந்த பேட்டர்னில் 3 வயராக ஏன் நம்ம 5 ஹோம் தியேட்டருக்கு நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான சவுண்டு. இப்போ நீங்கள் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான சவுண்டு, நல்ல இனிமையான பாடல்களை கேட்கும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 3 வயர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா அந்த ஃபீல் உணரலாம். மெயினாக 80% பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாட்ஸை பொறுத்து. இப்போ எனக்கு ஒரு சப்வூஃபர் ஒரு 300 ஒரு 200 வாட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல 24 வோல்ட் ப்ளஸ்ஸு 0 மைனஸ். சரிங்களா? அதாவது -12 0 +12 சரி 24 நீங்கள் கொடுத்தாகணும்.
ஒரு 5 ஆம்பியரில் கொடுத்தா தான் நீங்கள் நல்ல ஒரு டெப்த்தான பஞ்சு கேட்க முடியும். அப்போ எதுக்கு சார் நீங்கள் ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்தாலே போதுமே, அதான் சாங் பாடுமே, அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த மைனஸ் ஏன் நம்ம உள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் சப்வூஃபர் ஒரு 12 இன்ச்சு ஒரு 15 இன்ச்சு சப்வூஃபரை பக்கத்தில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்படி முன்னும் பின்னும் அதிரும். ஒவ்வொரு சவுண்டு டம்மு டம்மு டம்முன்னு கேட்கல. அந்த கோனு பேப்பர் வந்து மேலேயும் கீழேயும், அதாவது என்ன முன்னாடி இப்போ சைடாக வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி அப்படி போயிட்டு வரும். அப்படியே ரிங்கு மணி சுற்றிக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சப்வூஃபர் பயங்கரமாக அப்படியே முன்னாடி பின்னாடி அதிரும். அது எதுக்கு காரணம் அப்படின்னா இந்த ப்ளஸ் 0 மைனஸ் தான் காரணம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த சப்வூஃபர் கோன் வந்து முன்னாடி போச்சுன்னா அது ப்ளஸ் எடுத்துக்கிறோம், பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறோம். இதே இது பின்னாடி இழுக்குன்னா மைனஸ் சார்ஜ் எடுத்துக்கிறோம். சென்டரில் நிற்கிறது 0, க்ரௌண்டில் இருக்கும். அந்த பேப்பர் க்ரௌண்டில் இருக்கையில் நல்ல சவுண்டு அடித்தடி வரையில அந்த கோணு முன்னாடி போச்சுன்னா ப்ளஸ் பாயிண்ட் ப்ளஸ் சார்ஜ் எடுத்துக்கிறோம். மைனஸுக்கு பின்னாடி போகல மைனஸ் சார்ஜ் எடுத்துக்கிறோம். இதில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சரிங்க சார், ஓகே, நீங்கள் வந்து -24 0 +24 கொடுக்குறீங்க, ரைட், ஓகே. அந்த கோன் வந்து முன்னாடி பின்னாடி வருது, நமக்கு ஒரு டெப்த்தான ஒரு பேஸ் சவுண்டு வருது. சரி சார், இந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு வேல்யூவை மாற்றுறேன். அதாவது எப்படின்னா, ஒரு 24 பதில் ஒரு 34ம் 0வும் 24ம் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். பட் நமக்கு வந்து ஒரு லெவலுக்கு வந்து அந்த சவுண்டு உணர முடியாது. அந்த ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அந்த சவுண்டை ஒரு கரெக்டாக கிளியராக உணர முடியும். இந்த இடத்துல ஒரு மதிப்பு நீங்கள் அதிகமாகவும் ஒரு மதிப்பு நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா கரெக்டான டெப்த் வந்து நமக்கு கிடைக்காது. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக இங்கே 24னா இங்கேயும் நீங்கள் 24 தான் யூஸ் பண்ணி ஆகும். அப்போ தான் அந்த கோன் வந்து முன்னாடி போனோன்னு ஈக்குவலாக நமக்கு வந்து சரி சமம் ஒரு பேஸ் சவுண்டு செம்மையாக கொடுக்கும். அதுக்காகத்தான் இந்த டூயல் பவர் சப்ளையை யூஸ் பண்ணுறோம். இல்லை எனக்கு நார்மலாகவே போதும் சார், எனக்கு டம்முலாம் வேண்டாம், எனக்கு பழைய மெத்தேடு வேணும், எனக்கு இனிமையான சாங்லாம் வேண்டாம், ஏதோ மோனோ ஸ்பீக்கரில் பாட்டு கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 0 12 அந்த 2 வயரே யூஸ் பண்ணாலே போதுமானது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கெப்பாசிட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருப்பாங்க கெப்பாசிட்டர் வந்து 10,000 மைக்ரோஃபாரட் 24 வோல்ட்டு 50 வோல்ட்டு இந்த மாதிரி இந்த இருக்குல்ல. ஓகே, இப்போ ஒரு 2L பவர் சப்ளை நீங்கள் எடுத்து இப்போ ஒரு 24 வோல்ட்டு, சரிங்களா, 24 வோல்ட்டு ஒரு 10 ஆம்பியர், இதெல்லாம் மறந்துடுங்க. சரி, இப்போ அடுத்த டாபிக். சரிங்களா, 24 வோல்ட்டு ஒரு 10 ஆம்பியர். நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு எந்த மாதிரி கெப்பாசிட்டி நம்ம யூஸ் பண்ணணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நிறைய பேர் போட்டிருப்பாங்க 10,000 போட்டிருப்பாங்க, 20,000 போட்டிருப்பாங்க. ஏன் 10,000 இடத்துல ஏன் 5,000 போட்டால் என்ன ஆகும்? ஏன் ஒரு 1 lakh மைக்ரோஃபாரட் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? இந்த வேல்யூ ரொம்ப முக்கியம். சும்மா அதை யூஸ் பண்ணுறது முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை எப்படி செலக்ட் பண்ணணும், ஒரு கெப்பாசிட்டர் நம்ம வந்து இந்த இடத்துக்கு நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் நமக்கு தெரிஞ்சு ஆகணும். இப்போ இது வந்து ஒரு டூயல் போர்டு. இந்த டூயல் போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கெப்பாசிட்டர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா 24 வோல்ட்டு அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 2 மடங்கா. இப்போ பாருங்க, இங்கே இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாருங்கள், இதில் 24 வோல்ட் கொடுத்துருக்காங்களா, இதில் பாருங்கள், அந்த படத்தில் பாருங்கள் 24 வோல்ட்டு 1000 மியூ ஃபேரட், சார் மைக்ரோ ஃபேரட். இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதை வச்சே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? அப்படி இருங்க. ஓகே, இப்போ ஒரு 12 வோல்ட், சரிங்களா, 12 வோல்ட்டு ஒரு ஆம்பியர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரி கெப்பாசிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 12 வோல்ட் இந்த 25 வோல்ட் எப்படி வந்துச்சுன்னா 12 வோல்ட்டுக்கு 2 மடங்காக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் மேபி. ஆனால்
கரெக்டாக தேரி என்ன சொல்லுது அப்படின்னா 1.5 மடங்கு நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுடைய சேஃப்டிக்காக நீங்கள் 2 மடங்கு எடுக்கலாம். இப்போ 24 வந்து 2 மடங்குனா உங்களுக்கு 12 வந்து 2 மடங்குனா உங்களுக்கு 24,000. ஸோ அப்போ 24 வோல்ட்டை தான் வோல்ட் மதிப்புள்ள நீங்கள் கெப்பாசிட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ 24 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்னது 25 வோல்ட்டு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வோல்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்போ இந்த 1000 மைக்ரோ ஃபேரட் அது எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ஆம்பியருக்கு வந்து நீங்கள் 1000 மைக்ரோ ஃபேரடை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ அதுக்காகத்தான் அவங்க 1000 மைக்ரோ ஃபேரடை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ஒரு 12 வோல்ட்டு ஒரு ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு அப்போ நான் அந்த கொடுத்த இந்த கெப்பாசிட்டர் போதுமானது. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 24, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 24 வோல்ட் ஒரு 10 ஆம்பியர் நான் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறேன். அப்போ இதுக்கு நம்ம எப்படி சார் கெப்பாசிட்டி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, 24 வந்து டபுள் மடங்கு எத்தனை 48. அப்போ நீங்கள் 48 கிடைக்கலன்னா நீங்கள் தாராளமாக 50 வோல்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 50 வோல்ட்டு 60 வரைக்கும் நீங்கள் 65 வரைக்கும் அழகாக சேஃப். அது சேஃப்டி, ரொம்ப சேஃப்டி. சரிங்களா? அப்போ ஆம்பியர் எப்படி செலக்ட் பண்ணுறது? இந்த ஆம்பியர் இந்த இருக்கா, இந்த ஆம்பியர் எப்படி செலக்ட் பண்ணுறது? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு ஆம்பியர் அப்படின்னா 1000 மைக்ரோ ஃபேரட். அப்போ இங்கே 10 ஆம்பியர் நமக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10னா எவ்வளவு? 10,000 ஆம்பியர். சாரி, 10,000 மைக்ரோ ஃபேரட் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதனால தான் நிறைய பேர் அது வந்து பெருசாக சிலிண்டர் மாட்டியிருப்பாங்க. ஒரு சிலர் 2 மாட்டியிருப்பாங்க. ஏன் 2 மாட்டுறோம் அப்படின்னா, டூயல் பவர் சப்ளைங்கன்னா +24 0 -24 இதுக்கு ஒரு 10,000 யூஸ் பண்ணுவீங்க, இதுக்கு ஒரு 10,000, 2 சிலிண்டர் பெருசாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன், எப்படி நம்ம கெப்பாசிட்டர் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் பவர் சப்ளையில் வந்து 2 பெரிய சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேக்சிமம் பண்ணலாம். பட் உங்களுக்கு நல்ல லைஃப் லாங் எனக்கு போர்டு வந்து நல்லா சேஃப்டியாக இருக்கணும், உள்ளே இருக்க சிப்பு வந்து சீக்கிரமாக ரிப்பேர் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 10,000 2ஆக பிரிச்சுக்கலாம். 5,000 + 5,000 நீங்கள் பேரலாக நீங்கள் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சரி, அப்போ நீங்கள் அந்த எத்தனை, அப்போ 2 அந்த டூயல் பவருக்கு வந்து டோட்டலாக நீங்கள் வந்து 4 இது யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து மைக்ரோ ஃபேரடை வந்து அதிகப்படுத்த டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாகும். ரொம்ப டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். டக்குன்னு வந்து ஒரு 5 செகண்டில் டிஸ்சார்ஜ் ஆகணும். அப்போ வந்து ஒரு மினிமமான ஒரு மைக்ரோ ஃபேரடில் நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகும். மேக்ஸிமம் எந்த ஒரு ஐசியும் ஃபால்ட் ஆகாது. சரிங்களா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால தான் என்ன மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி ரொம்ப சிறுசாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 10,000னா 5,000 அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. 20,000 4 டைம் யூஸ் பண்ணுவாங்க. 5,000 + 5,000 + 5,000 இப்போ 4 டைம் வந்து 4 கெப்பாசிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு போர்டு வந்து ரொம்ப லாங் டேர்மாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் கெப்பாசிட்டி செலக்ட் பண்ணணும். சும்மா எப்படி 10,000 வருது, எப்படி 12,000 வருதுன்னா இந்த மாதிரி தான். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் ரொம்ப சேஃபாக இருக்கும்னா ஒரு 10,000 ஒரு 15,000 நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஒரு 15,000 10,000னா அதோட ஒரு அதிகபட்சம் ஒரு 2,000 3,000 அதிகமாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ 10,000னா 12,000 மைக்ரோ ஃபேரட், 15,000 மைக்ரோ ஃபேரட், இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு போர்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே 10,000 கீழே குறைஞ்சிடவே கூடாது. குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, பட் வந்து லாங் டைமாக இருக்காது. நீங்கள் ஒரு மாதம் யூஸ் பண்ணி ஐயோ ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு வருவாங்க. ஆனால் மேக்ஸிமம் ரிப்பேர் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த பவர் போல் ரிப்பேர் ஆகும். மேக்ஸிமம் ரொம்ப ரேர்னா தான். ஏன்னா நீங்கள் ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இபி லைன் வந்து கரண்ட் வோல்ட் ஹெவி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த இதில் போர்டெலாம் போயிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாகவே இப்போ ஒரு 10,000னா ஒரு 50 அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் 5,000 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. சரிங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணல. நன்றி நண்பர்களே.